we suffer more in imagination than in reality. இல்ல இல்ல எனக்கும் நேற்று இப்படிதான் இருந்துச்சு. முந்தா நேற்று போட்ட வீடியோ வியூஸே போல. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். இது நம்மளால முடியுமா, இது கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. பட் யாராச்சும் ஏதாச்சும் பார்த்துட்டு கலாய்ப்பாங்கன்னு, இல்லைன்னா வந்து நம்ம சக்ஸஸ் ஆகுமா, இல்லைன்னா வந்து ஃபெயில் ஆகிடுவோமான்னு ஒரு பயம். இது மூணும் சேர்ந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து தள்ளி போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் வேணாம், ஸ்டார்ட் பண்ண வேணான்னு. பட் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்னுடைய இமேஜினேஷன் தான் க்ரோ ஆகும். நான் க்ரோ ஆக மாட்டேன்ல. அன்னைக்கு போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ பர்ஃபெக்டா இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பட் நேற்று ஒரு கன்ஃபியூஷன், இது என்னால் முடியுமான்னு. அப்போதான் ஒரு புக்கு படித்தேன், இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை ஜோசப் மொர்ஃபே. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இமேஜின் யுவர் மைண்ட் as a garden. You are a gardener. You are sowing seeds every day in your subconscious mind. So peace, happiness, you will reap that only. If you sow bad negativity, you will reap that only. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க என்னால முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காம, ஐ கேன், என்னால முடியும் அப்படின்னு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாம ரொம்ப நாள் தள்ளி போட்ட விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. யாரையும் பத்தி யோசிக்காம உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க. இதான் செய்வாங்க எல்லாம், உங்களை வந்து முதுகு பின்னாடி பேசுவாங்க. பட் ஒன் டே இஃப் யூ ரீச் ஹைட்ஸ், தே வில் டெஃபினெட்லி சே யூ ஆர் லக்கி. யூ ஆர் நாட் லக்கி, தட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். கைஸ், மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நான் அச்சீவ் ஆகணும்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.